ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களோட புஜிமா. ஒரு பெரிய மைதானத்தில் வண்ணமயமான காகிதங்களால் செய்யப்பட்ட ஒரு அழகான காற்றாடி வானத்தை நோக்கி உயர பறக்கத் தொடங்கியது. அது மேலே செல்ல செல்ல அங்கிருந்த சிறிய செடிகளும் மரங்களும் அதன் அழகை பார்த்து வியந்து பாராட்டின. காற்றாடிக்கு தன் அழகின் மீது ஒரு பெரிய கர்வம் பிறந்தது. தான் இந்த வானத்தின் அரசன் என்று அது நினைக்கத் தொடங்கியது. வானத்தில் மிதந்து கொண்டிருந்த ஒரு வெள்ளை மேகத்தை பார்த்த காற்றாடி, நீ ஏன் இவ்வளவு மெதுவாக நகர்கிறாய்? என்னை பார், எவ்வளவு வேகமாக மேலே வருகிறேன் என்று ஏளனம் செய்தது. மேகம் எதற்கும் பதில் சொல்லாமல் மென்மையாக புன்னகைத்துவிட்டு தன் பாதையில் நகர்ந்து சென்றது. காற்றாடி இன்னும் வேகமாக மேலே செல்ல முயன்றது. அதன் வால் காற்றில் படபடவென அடித்து ஒரு வீரனைப் போல காட்சியளித்தது. கீழே இருந்து ஒரு சிறுவன் நூலை பிடித்து ஆட்டிக்கொண்டிருப்பதை அந்த நிமிடம் அந்த காற்றாடி முழுமையாக மறந்தே போயிருந்தது. திடீரென காற்று பலமாக வீசத் தொடங்கியது. காற்றாடி அந்த வேகத்தை தாழ முடியாமல் அங்கும் இங்கும் அலைபாய்ந்தது. பார்த்தாயா, நான் எவ்வளவு உயரத்தில் இருக்கிறேன்? உன்னை விட நான் தான் வலிமையானவன் என்று மீண்டும் மேகத்தை பார்த்து கத்தியது. மேகம் அமைதியாக சொன்னது, உயரத்தில் இருப்பது முக்கியமல்ல, நீ எதோடு பிணைக்கப்பட்டிருக்கிறாய் என்பதே முக்கியம். காற்றாடிக்கு அந்த வார்த்தைகள் புரியவில்லை. அது நூலை அறுத்து கொண்டு இன்னும் மேலே செல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டது. இந்த நூல் என்னை கட்டி போட்டிருக்கிறது. இது இல்லை என்றால் நான் விண்மீன்களையே தொட்டு விடுவேன் என்று அது கர்வம் கொண்டது. திடீரென ஒரு பெரிய காற்று வந்து அந்த நூலை பலமாக இழுக்க காற்றாடி திணறியது. ஆனால் அந்த நூல்தான் அதை தரையில் விழுந்து விடாமல் பாதுகாத்து கொண்டிருந்தது என்பது அதற்கு தெரியவில்லை. அதன் கவனம் முழுவதும் அந்த மேகத்தை விட உயரமாக பறக்க வேண்டும் என்பதில் மட்டுமே தீவிரமாக இருந்தது. ஒரு கட்டத்தில் காற்றாடியின் பிடிவாதம் வென்றது. அந்த மெல்லிய நூல் ஒரு கூர்மையான முள் செடியில் பட்டு துண்டானது. சுதந்திரம் கிடைத்துவிட்டது என்று கத்திக்கொண்டே காற்றாடி மேகத்தை விட உயரமான இடத்திற்கு எகிறி பாய்ந்தது. நூலின் கட்டுப்பாடு இல்லாததால் அது அவ்வப்போது காற்றில் தன் இஷ்டப்படி சுழன்று ஆடத் தொடங்கியது. ஆனால் சில நொடிகளிலேயே அதன் வேகம் குறைய ஆரம்பித்தது. திசை தெரியாமல் அது காற்றில் தத்தளித்தது. நூலோடு இருந்தபோது இருந்த அந்த நிதானமும் கம்பீரமும் இப்போது அதனிடம் இல்லை. அது வெறும் காகிதமாக மாறியிருந்தது. காற்று வீசிய திசையில் அது அலைக்கழிக்கப்பட்டது. அதன் அழகான வால் இப்போது சிதைந்து ஒரு கந்தல் துணி போல தொங்கியது. மேலே இருந்த மேகம் இதை பார்த்து வருத்தப்பட்டது. கட்டுப்பாடு இல்லாத சுதந்திரம் அழிவைத்தான் தரும் என்று மெதுவாக முணுமுணுத்தது. காற்றாடி இப்போது பயந்து போய் தான் எங்கே விழப்போகிறோம் என்று தெரியாமல் நடுங்கியபடி கீழிறங்கியது. காற்றாடி இப்போது ஒரு பெரிய ஆற்றின் நடுவே விழுந்து மூழ்கத் தொடங்கியது. அதன் வண்ண காகிதங்கள் நனைந்து ஒட்டத் தொடங்கின. யாராவது என்னை காப்பாற்றுங்கள் என்று அது அலறியது. ஆனால் அங்கே யாருமே இல்லை. அப்போது மேலே இருந்த அந்த மேகம் சட்டென்று ஒரு மழையாக பொழிந்தது. அந்த ஆற்றின் ஓட்டத்தை ஒரு திசைக்கு திருப்பியது. அந்த ஓட்டத்தில் மிதந்து வந்த காற்றாடி மெதுவாக ஒரு கரையை நோக்கி தள்ளப்பட்டது. கரையில் இருந்த ஒரு சிறுவன் நனைந்து போயிருந்த அந்த காற்றாடியை எடுத்து துடைத்து தன் கைகளில் ஏந்தி கொண்டான். இந்த காற்றாடி அறந்து போனாலும் பரவாயில்லை, நான் இதை மீண்டும் சரி செய்வேன் என்று அந்த சிறுவன் சொன்னான். காற்றாடிக்கு இப்போது தன் தவறு புரிந்தது. அந்த நூல் தனக்கு ஒரு சிறை அல்ல, அதுதான் தனது பலம் என்பதை உணர்ந்தது. கர்வமும் அகந்தையும் ஒருவனை எப்படி வீழ்த்தும் என்பதற்கு தான் ஒரு உதாரணமாக நினைத்து அது வருந்தியது. ஒரு சிறுவன் அந்த காற்றாடியை வீட்டிற்கு எடுத்து சென்று புதிய காகிதங்களையும் அழகான நீண்ட வாளையும் ஒட்டினான். இப்போது அது முன்பை விட இன்னும் அழகாக காட்சியளித்தது. ஆனால் அதன் மனதில் இருந்த அந்த பழைய கர்வம் இப்போது மறைந்திருந்தது. இந்த முறை நான் வானத்தில் பறக்கும்போது நூலோடு இணைந்திருப்பதையே பெருமையாக கருதுவேன் என்று அது ஒரு சபதம் எடுத்தது. மறுநாள் காலை சிறுவன் மீண்டும் மைதானத்திற்கு வந்து அந்த காற்றாடியை வானில் பறக்க விட்டான். மேகம் மீண்டும் அங்கே வந்தது.
ஆனால் இந்த முறை காற்றாடி அதை பார்த்து ஏளனம் செய்யாமல் அன்பாக புன்னகைத்தது. என்னை மன்னித்து விடு மேகமே, நீ சொன்னதுதான் சரி, கட்டுப்பாடுதான் என்னை பாதுகாக்கிறது என்று அது பணிவுடன் கூறியது. மேகம் மகிழ்ச்சியுடன் காற்றாடிக்கு வழிவிட்டது. இருவரும் நண்பர்களாக அந்த நீலவானத்தில் ஒரு புதிய பயணத்தை தொடங்கினார்கள். மற்ற காற்றாடிகள் இப்போது இதை பார்த்து வியந்தன. ஒரு தலைவனுக்குரிய பண்பு, பணிவு, அதெல்லாம் இதற்கு இருக்கிறது என்று பார்த்து வியந்தன. வானத்தில் பறந்த மற்ற காற்றாடிகளிடம் இந்த காற்றாடி ஒரு கதையை சொல்லத் தொடங்கியது. நாம் எவ்வளவு உயரத்தில் பறந்தாலும் தரையோடு இணைந்திருக்கும் அந்த நூலை ஒருபோதும் உதாசீனம் செய்யக்கூடாது என்றது. அந்த நூல்தான் நம்மை இந்த உலகத்தோடு பிணைத்து வைத்திருக்கிறது. அதுவே நம் வெற்றிக்கான அச்சாணி என்று விளக்கியது. இதை கேட்ட மற்ற காற்றாடிகளும் தங்கள் கர்வத்தை கைவிட்டு தங்களை இயக்கும் அந்த சிறுவர்களுக்கும் நூலுக்கும் நன்றி சொன்னார்கள். அந்த மைதானமே இப்போது ஒரு புதிய ஒற்றுமையால் நிறைந்து காணப்பட்டது. எவ்வித போட்டியும் இல்லாமல் அனைத்தும் பறந்தன. காற்று இப்போது அந்த காற்றாடிகளுக்கு ஒரு நண்பனாக மாறி அவற்றை இன்னும் மென்மையாக வானத்தில் தாங்கி பிடித்தது. ஒரு சிறிய விபத்து ஒரு பெரிய பாடத்தை கற்றுத்தந்தது. அது அந்த வான்பரப்பையே அமைதியாக மாற்றியது. காற்றாடியின் கதை இப்போது அந்த ஊரின் அனைத்து குழந்தைகளுக்கும் ஒரு பெரிய நீதியாக பரவத் தொடங்கியது. பல நாட்கள் கழிந்தன. அந்த சிறுவன் பெரியவனான பிறகும் அதே காற்றாடியை பத்திரமாக தன் அறையில் வைத்திருந்தான். அது இப்போது பறக்கவில்லை என்றாலும் அதன் ஒவ்வொரு கிழிசலும் ஒரு போராட்டத்தின் சரித்திரத்தை சொல்லிக் கொண்டிருந்தது. இந்த காற்றாடிதான் எனக்கு பொறுமையையும் கட்டுப்பாடையும் கற்றுத்தந்தது என்று அவன் தன் நண்பர்களிடம் சொன்னான். ஒரு பொருள் அழிந்து போகலாம், ஆனால் அது கற்றுத்தந்த பாடம் ஒருபோதும் அழியாது என்பதற்கு இது சான்றானது. வானத்தில் இருந்த அந்த மேகம் இன்றும் அந்த வீட்டின் மேல் வரும்போது ஒரு நிமிடம் நின்று ஜன்னல் வழியாக பார்க்கும். ஜன்னல் ஓரத்தில் இருந்த அந்த காற்றாடி மேகத்தை பார்த்து மௌனமாக தன் நன்றியை தெரிவிக்கும். புகழ் என்பது ஒரு நொடியில் மறைந்துவிடும், ஆனால் குணமும் ஒழுக்கமும் ஒரு மனிதனை எப்போதும் உயரத்தில் வைத்திருக்கும். இந்த காற்றாடியும் மேகமும் ஒரு புதிய உலகத்தை உருவாக்கின. அங்கே கர்வம் அழிந்து அன்பு மட்டுமே எஞ்சியிருந்தது. உன் திறமை உன்னை எவ்வளவு உயரத்திற்கு வேண்டுமானாலும் கொண்டு செல்லலாம், ஆனால் உன்னை இந்த உலகோடு பிணைத்திருக்கும் உன் பண்பும் கட்டுப்பாடும் மட்டுமே உன்னை தரையில் விழுந்து விடாமல் பாதுகாக்கும். இந்த ஸ்டோரி உங்க எல்லாருக்கும் கண்டிப்பா பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொன்று, உங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. இனி ஒரு அடுத்த வீடியோல இன்னும் ஒரு சூப்பர் கதையோட சந்திக்கலாம். அதுவரையிலும்